நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பேலையை குறித்து எபிரேயர் 11 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து பார்க்க போறோம். அந்த பகுதி, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான். விசுவாச பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்க இந்த பகுதியில் நோவாவை பற்றின குறிப்பு என்ன சொல்லுது? அவர் தேவ எச்சரிப்பு பெற்றவுடனே பயபக்தி உள்ளவராகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேலையை உண்டு பண்ணியிருக்கிறார்னு. ஆனால் இந்த பேலையை உண்டு பண்ண சொன்னது எதற்காக? நீதிமானாகிய நோவா கிருபையினால ரட்சிக்கப்படுவதற்காக. இதை தான் நாம் முதலாவது நாளே பார்த்தோம். அந்தபடியாக தேவனுடைய பிரதான நோக்கம் என்ன? இந்த உலகம் நியாய தீர்ப்புக்குள்ளார போனாலும் நீதிமானா இருக்கிற நோவா காக்கப்படணும். அதற்காக அவரிடத்துல நீ கொப்பேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேலையை உண்டாக்குன்னு சொல்றாரு. ஆனா நோவாவோ தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேலையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த நோக்கத்தை அறிந்ததுனால்தான் தேவன் அந்த பேலையை எப்படி வடிவமைக்கணும்னு சொல்லிய பிற்பாடு கடைசியாக, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேலைக்குள் பிரவேசியங்கள்னு சொன்னதை ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல நேற்றைக்கு கூட நாம பார்த்தோம். அந்தபடியாக காணாத ஜலப்பிரளயம் வரப்போகுதுன்னு சொல்லி தேவன் நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை குறித்து வெளிப்படுத்தின போது நோவா பயபக்தி உள்ளவராக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசத்துல பேலையை உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஆனா அந்த பேலையை உண்டு பண்ணதற்கான நோக்கமோ தன் குடும்பத்தை ரட்சிக்கன்னு சொல்லி இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படியாக அவருடைய குடும்பத்தை அவர் ரட்சிக்கணும்னா அவர் முதலாவதாக எப்படி இருக்கணும்? அதையே இந்த வசனத்துடைய துவக்கம் நமக்கு தெளிவா சொல்லுது. விசுவாசத்தினாலே நோவா. அப்படி விசுவாசம் இல்லாம ரட்சிக்கப்பட முடியாது. நமக்கு எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் தெளிவா சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அந்த விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நம்மையும் ரட்சித்துக் கொள்ள முடியும், நம்முடைய குடும்பத்தையும் அந்த விசுவாசத்தின் பாதையில நடத்த முடியும். விசுவாசம் இல்லாம தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியமா இருக்கு. அந்த விசுவாசத்தில் நிரம்பி இருக்கும் போது மாத்திரமே இந்த உலகத்தை ஜெயிக்கவும் முடியும். இப்படியான விசுவாசத்துல ஸ்திரப்பட்டவராக நோவா இருந்ததுனாலதான் அவருடைய குடும்பத்திற்கும் அந்த ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக அந்த பேலையை ஆயத்தம் பண்ணுகிறாரு. அதன் மூலமாக அவருடைய குடும்பத்தையும் அந்த விசுவாசத்தின் பாதையில நடத்தி அந்த பேலைக்குள்ள கொண்டு போறாரு. எதனாலனா அவர் நீதியை பிரசங்கிச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம பேதுரு எழுதின நிருபங்களையும் வாசிச்சிருக்கிறோம். அப்படியான நீதியை அவர் மற்ற மக்களுக்கு மாத்திரம் இல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கும் பிரசங்கிச்சிருப்பாரு. அப்படியாக அதை கேட்டு நோவாவுடைய விசுவாசத்தை பார்த்து அவருடைய குடும்பத்தாரும் பேலைக்குள்ளார ரட்சிக்கப்பட்டாங்க. இந்தபடியாக நோவாவுடைய பிரதான நோக்கமா இருந்த அவருடைய குடும்பம் ரட்சிப்புக்குள்ளானது. அதே போல தேவனுடைய பிரதான நோக்கமா இருந்த நீதிமானா இருக்கிற நோவாவும் ரட்சிக்கப்பட்டாரு. அவர் மூலமாக அவருடைய குடும்பமும் பூமியில் உள்ள ஜீவ ஜந்துக்களும் ரட்சிப்புக்குள்ளானது. இந்த பகுதியிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாமும் நோவா காலத்திற்கு ஒப்பனையாக பேலையை ஆயத்தம் பண்ணுகிற நாட்களுக்குள்ளார போயிட்டு இருக்கோம். நமக்கும் தேவ எச்சரிப்பானது அநேக பிரசங்கங்களிலும் பூதங்களிலிருந்தும் வந்துட்டு இருக்கு. இப்படியான வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாம பயபக்தி உள்ளவர்களாகி பேலையை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக விசுவாசத்துல நிலை நின்று நம்மை ரட்சிப்பதோடு அல்லாம நம்முடைய குடும்பத்தையும் அந்த விசுவாசத்திற்குள்ளார நடத்துறோமா? அப்படியாக நடத்தப்படும் போது தானே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சுத்தமும் நிறைவேறும். இந்தபடியாக நம்முடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி அநேகருக்கு நீதியை பிரசங்கிப்பவர்களாக நாம் இருப்பதற்கு நம்முடைய விசுவாசம் ஸ்திரப்பட்டு இருக்கணும் இல்லையா? நாம் அந்த விசுவாச பாதையில சரியா நடந்தோம்னா நம்முடைய குடும்பமும் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளும். நாம நீதியை பிரசங்கிக்கும் போது அநேகர் அந்த நீதிக்கு உட்படுபவர்களாக இருப்பாங்க. இப்படியாக தேவ நீதியானது நம் மூலமாக நிறைவேறுகிறதாக இருக்கும். இந்தபடியான தேவ எச்சரிப்பின் வார்த்தைகள் வெளிப்படும் போது நாம உணர்வுள்ளவர்களாகி ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக தேவனுடைய சித்தத்திற்கேற்ப நடப்பவர்களாக இருக்கணும். அப்படியாகவே நாம ரட்சிக்கணும்னு நினைக்கிற நம்முடைய குடும்பத்தையும் ரட்சிக்க முடியும். நம் மூலமாக தேவன் ரட்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு கூட்ட ஜனத்தையும் ரட்சிப்புக்குள்ளாக்க முடியும். அப்படிப்பட்ட விசுவாசத்துல ஸ்திரப்பட்டவர்களாக தேவ எச்சரிப்பு பெறும்போது பயபக்தி உள்ளவர்களாக அவருடைய வார்த்தைக்கேற்ப நடப்பவர்களாக நாம இருப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட நாம பயபக்தி உள்ளவர்களாகி பேலையை உண்டு பண்ணக்கூடியவர்களாக அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு நீங்க நீதிமானாகிய நோவாவை ரட்சிக்க நினைத்த போது அவரோ தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேலையை ஒன்று பண்ணினது போல நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு நீர் வழி உண்டு பண்ணும் போது எங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு விசுவாசத்துல ஸ்திரப்பட்டவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக விசுவாசத்துல ஸ்திரப்பட்டவர்களாக எங்களுடைய குடும்பத்தையும் அந்த விசுவாச பாதையில நடத்தி அநேகருக்கு நீதியை பிரசங்கித்து நீதிக்குட்படுத்துபவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்க காணப்படணும் தகப்பனே. இந்த சித்தத்தின் மையத்திலிருந்து நாங்க செயல்பட விடாம தடுக்கிற எல்லா கிரியைகளையும் தேவரீர் எங்களை விட்டு நீக்கி போட்டு உணர்வுள்ள இருதயத்தை தந்தர்லுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாகவே உம்முடைய வருகையில உம்மோடு கூட நாங்க சேர்த்து கொள்ளப்படவும் எங்களோடு கூட எங்களுடைய குடும்பமும் சேர்த்து கொள்ளப்படவும் வழியுண்டாகுங்கிறத அறிந்து கொண்டு நாங்க நடக்க தேவரீர் எங்களுக்கு ஞானத்தை தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.